வணக்கம் மக்களே, வெல்கம் டு விக்கிஸ் பிளானட். இந்த வீடியோவில் நான் வளர்க்குற மீன்கள் எல்லாத்தையுமே காட்ட போகிறேன். என்னோடய டேங்க் செட்டப் எல்லாமே காட்ட போகிறேன். பாருங்கள், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன மீன் வச்சுருக்கேன், எப்படி டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்கிறேன். பாருங்கள், என்ன ஃபீட் பண்ணுறேன். நான் கிணத்துல தான் கப்பீஸ் வளர்த்துட்ருக்கேன். அதில் குட்டி கப்பீஸ் எல்லாத்தையுமே வாரத்துக்கு 2 நாள் பிடிப்பேன். நம்ம ஆஸ்கர்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நேக்கடாகவே பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோகானோ கப்பீஸ் இருக்கும். உடனே வந்துடாதீங்க, என்னடா நாட்டு ப்ரீடெல்லாம் அழிச்சிட்டு கிணத்துல கப்பி போட்டு வளர்த்துட்ருக்கேன்ட்டு. நாட்டு ப்ரீடு அந்த கிணத்துல கிடையாது. கப்பீஸில் கிணத்துல நார்மலாக கப்பீஸ் இருக்கிறத விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வளரும். ஏன்னா தேவையான சன்லைட் இருக்குது, அதுக்கு பாசி இருக்குது, அப்புறம் அதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸ் தான் முக்கியம். எந்த மீன் வளர்த்தாலும் அதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. வேறு ப்ரீடு எதுவுமே கிணத்துல கிடையாது. அது போக வாரத்துக்கு 2 நாள் நம்ம கப்பீஸோட தனியாக இருக்குங்களா ஃபுட்டு, அதுவுமே நான் அதுக்கு ஃபீட் பண்ணுவேன். வாரத்துக்கு 2 நாள் மட்டும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2-3 தொட்டி இருக்குது. அந்த தொட்டி செட்டப் பண்ணுறதுக்கு அது கடல் மண் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் ட்ரிஃப்ட்லாம் வாங்கலை, நானே புறக்கிட்டு அதை அவிச்சு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் தொட்டியில் வைக்கணும். ஏன்னா அதை நல்லா கழுவி ஒரு நைட்டு ஊற போட்டுட்டு, அப்புறம் அதை அவிச்சு எடுத்து நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் தொட்டியில் வைக்கணும். இல்லைன்னா தண்ணி பிளாக் ஆகிடும். நீங்கள் ட்ரிஃப்ட் வாங்க விரும்பலை, கடையில் ரேட்டு சொல்கிறாங்க 500-400 ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கேயாவது இந்த மாதிரி மரம்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க. அது சகதியில் அழுகி போன நிலையில் இருக்கிற 2 நல்ல கட்டையாக பார்த்து அதை எடுத்து நல்லா கழுவி அவிச்சு, அப்புறம் ஒரு நைட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு டேங்க் செட் பண்ணுங்கள். இதான் என்னோடய மினி அக்வாரியம். ப்ளூ சிக்லெட்ஸ், அப்புறம் காமன் டைகர் பார்ப்ஸ், அப்புறம் டைகர் ஆஸ்கர்ஸ், இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஆஸ்கர்ஸ், அதுவும் டைகர் ஆஸ்கர்ஸ் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீன். பொதுவாக மீன் வளர்க்குற எல்லாருக்குமே ஆஸ்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுங்களை வாட்டர் டாக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓனரோட ஃபேஸை கூட ரெகக்னைஸ் பண்ணோம். கூப்பிட்டோன்னே இப்படி டக்கு டக்குன்னு வந்துடும். நல்ல பசங்க, ஆனால் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா பெருசாக வளருவாங்க. நான்வெஜ் கைஸ். கிணறோட அண்டர் வாட்டர் வீடியோ பார்த்தீங்க. இப்போ நான் எல்லா டேங்க்லேயுமே கேமரா ஓடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக சிக்லெட்ஸ் இவ்வளோ சையாக இருக்காது. என்னென்னு தெரியல, இவங்க 4 பேரும் அநியாயத்துக்கு சையாக இருக்காங்க. அந்த ஒரு கேவ் செட்டப் ஒன்று வச்சுருக்கேன், அது உள்ளே தான் போய் உட்காந்துப்பானுங்க. எந்த நேரமும் அது உள்ளே தான் இருப்பானுங்க. ரேராக இந்த மாதிரி வெளியே வருவானுங்க. பார்ப்ஸ் நார்மலாகவே ஷை தான், ஆனால் கூட்டமாக சுற்றும் போது நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்பானுங்க. இது புது பசங்க, புது தொட்டி, புது பசங்க. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க, கலையிறாங்க. மற்றபடி பார்ப்ஸ் நல்ல ஒரு மீன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துருப்பீங்க, கிணத்துல நெட்டோட நிற்கிறது. எதுக்குன்னா கப்பி குஞ்சு பிடிக்கிறதுக்கு தான், இவங்களுக்காக தான். இவங்களுக்கு ஃபீட் பண்ணணும்ல.
எந்த நேரமும் ஹேண்ட்லேயே ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு கப்பி கொஞ்சம் ஃபுல்லாக பிடிச்சி தொட்டியில் அப்படி விட்டுருவேன். ரொம்ப போட மாட்டேன், வாரத்துக்கு 2 நாள். இன்னும் 2 நாள் வந்து கோழி ஈரல், சிக்கன் லிவர் வந்து ஒரு 2 நாள் கொடுப்பேன். அது போக சிக்லெட்டுக்குனே தனியாக ஃபுட்டு இருக்குது, அது பில்லட்ஸ் போடுவேன். எல்லா டேங்க்லேயுமே 24 ஹவர்ஸ் நான் ஃபில்ட்ரு போட்டிருப்பேன். இந்த ஆஸ்கர் டேங்க்லேயும் பார்ப் டேங்க்லேயும் வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன். நம்ம ப்ளூ சிக்லெட் டேங்க்கில் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போட்டிருக்கேன். ஸோ 24 ஹவர்ஸ் ஃபில்ட்ரு போட்டுருவேன், அது மஸ்ட்டு. அது போக மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது, அது வீக்லி ஒன்ஸு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஃபுல் டேங்கும் இல்லாமல் 3/4 டேங்க்கு வரைக்கும் தண்ணி வச்சுட்டு 1/4 டேங்க் தண்ணியை கீழே டேரெக்டாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு மீதி 1/4 தண்ணி மாற்றிட்டே இருப்பேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு நம்ம பசங்களை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.